ओम साईराम। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की जय। பகுதி 3. சாயி, நம்ம சத்குரு சாய்நாதரை பத்தி அவர் செய்த அற்புத லீலைகள் மூலமாகவும் அவருடைய எண்ணற்ற பக்தர்களின் வாழ்க்கை குறிப்புகள் மூலமாகவும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அறியப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தோட சாராம்சம் என்ன தெரியுமா? பாபா ஏற்றுக்கொள்வது பக்தி ஒன்றையே, வேறு எதையும் அவர் விரும்புவதில்லைன்னு புரியுது. பக்திங்கிற வார்த்தைக்கே எடுத்துக்காட்டா வாழ்ந்த அடியவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனாலும் தெய்வத்துக்கிட்ட காட்டின அதே பிரேம பக்திய குருவான ஸ்ரீ சாய்நாதர் கிட்டையும் வெளிப்படுத்தின அடியவர்கள்னு குறிப்பிட்டா அப்படிப்பட்டவங்க ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி தான்னு உறுதியா சொல்லலாம். அந்த தாயோட பக்தியே எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாகவும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்துச்சு. அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயோட தூய்மையான பாவ பக்திய, பிரேம பக்திய, மதுர பக்திய அவங்களோட இந்த அழகான வாழ்க்கை காவியம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நாமும் அருள் பெறலாம். சாய் மகாராஜ் சொல்வாரு, ஒரு மாமரத்துல பழுத்த பழம் தென்பட்டா அதை யோசிக்காம பறிச்சு உடனே சாப்பிடணும். அதை விட்டுட்டு மரத்தை நட்டது யாரு, தண்ணி விட்டது யாருன்னு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே போனா பழுத்த கனி நம்ம கைக்கு கிடைக்காமலேயே போயிடும். அது போலத்தான் நம்ம ஸ்ரீ சாய்நாத் மகாராஜுங்கிற அற்புத கனிய மனமாறு ரசிச்சு அனுபவிக்கணுமே தவிர அவர் பூர்வீகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அது வீண் முயற்சி. சரி, இப்போ சுந்தராபாயின் பண்டரிபுர வாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த எண்ணற்ற மகான்களின் வரிசையில பெண் சமுதாயத்திற்கே வழிகாட்டியாய் எடுத்துக்காட்டாய் விளங்கிய அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி 1882 வேணு தாயி மற்றும் கணேஷ் ஷீர்சாகர் தம்பதியினருக்கு அழகிய மகளாய் உதித்தாள். இந்த புனித தம்பதிகள் தன் செல்ல மகளுக்கு சுந்தராபாய் ஷீர்சாகர்னு பெயர் சூட்டி அன்பா வளர்த்து வந்தாங்க. சுந்தராபாயின் அன்னையான வேணு தாயி அந்த சின்ன குழந்தைக்கு பண்டரிநாதரோட மகிமைய சொல்லித்தான் சாதம் ஊட்டுவாங்க. குழந்தை சுந்தராபாயும் அத கூர்மையா கவனிச்சு பாண்டுரங்கன் மேல பக்தி செலுத்தினாங்க. விதிப்பயனால சுந்தராபாயோட பெற்றோர்கள் திடீர்னு தவறி போயிட்டாங்க. குழந்தை சுந்தராபாய வளர்க்கும் பொறுப்பு அவங்க தாத்தாவான பாபு சாஹேப் கணேஷ் ஷீர்சாகர் கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அவரும் சுந்தராபாய பொறுப்பா அஹமத் நகர்ல வளர்த்து வந்தாரு. தாத்தா தன் பேத்திக்கு நிறைய பாண்டுரங்கன் கதைகளை சொல்லியும் அடியவர்களை விட்டலன் ஆளும் விதத்தையும் பக்தர்க்காக அவர் எதையும் செய்வார்னும் சொல்லி பக்திய ஊட்டி பிரேமைய காட்டி சிறப்பா வளர்த்து வந்தாரு. இந்த தாத்தாவும் ஸ்ரீ சாய்நாத் மகாராஜோட நெருங்கிய அடியவரான நானா சாஹேப் சாந்தோர்கரும் நல்ல நண்பர்கள். அதனால நானா சாஹேப் சாந்தோர்கர் சுந்தராபாய சிறு குழந்தையா இருக்கும் போதே நல்ல பரிச்சயமானவர். சுந்தராபாய்க்கு பிக்குபாயின்னு ஒரு இணை பெரியா தோழி இருந்தாங்க. இந்த 2 குழந்தைகளும் தாத்தாவான கணேஷ் ஷீர்சாகர் கிட்ட பாண்டுரங்கனோட கதைகளை ஆர்வமா கேட்டு ஒன்னா வளர்ந்து வந்தாங்க. எப்படி பெரியாழ்வாரான விஷ்ணு சித்தர் ஆண்டாளுக்கு பெருமாளின் லீலைகளை சொல்லி ஆண்டாளின் மனத பெருமாளின் திருவடியே பற்றி கொள்ளும்படியா செய்தாரோ, அப்படியே கணேஷ் ஷீர்சாகரும் சுந்தராபாய் மனச ஸ்ரீ பண்டரிநாதனோட திருவடிய பற்றும்படியா நிறைய லீலைகளை கதையா சொல்லி வளர்த்து வந்தாரு. ஜன்ம ஜன்மமா செய்த பக்தியின் விளைவா சுந்தராபாய் விட்டலன் மேல காதல் கொண்டு புராண இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், சங்கீதம், நாட்டியத்தில் சித்திரம் வரைதல், அதாவது சிம்ம நந்தினி போன்ற
கலைகள்ல தேர்ச்சி பெற்று தேவதைய போல வளர்ந்து நின்னாங்க. கல்யாண வயசும் வந்தது. அப்போ விட்டலன் தன் சிறந்த பக்தையான சுந்தராபாய்க்கு வைராகியத்தை ஊட்டி தன்னிடம் இன்னும் மதுர பக்தி செய்யும்படியான லீலைய புரிஞ்சாரு. தாத்தா கணேசன் தன் பேத்திக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டாரு. ஆனா சுந்தராபாயோ எப்போதும் விட்டலனே நினைச்சு அவன் புகழ் பாடியபடியே வலம் வந்தாங்க. ஒரு நாள் தாத்தா சுந்தராபாய கூப்பிட்டு தன் கவலைய கொட்டி தீர்த்துட்டாரு. திருமணம்னா என்னன்னே தெரியாத சுந்தராபாய் தன் தாத்தாவோட கவலைய போக்க கல்யாணத்துக்கு உடனே சம்மதம் சொல்லிட்டாங்க. எல்லாமே விட்டலனோட லீலையாச்சே, அப்போ அவனுடைய அனுகிரகம் இல்லாம இருக்குமா? உடனேவே தானேங்கிற ஊரை சேர்ந்த வசதி படைச்ச மாப்பிள்ளை வரனா அமைஞ்சு ஒரு சுப முகூர்த்த நன்னாள்ல திருமணமும் அந்த ஊர்லயே சிறப்பா நடந்து முடிஞ்சது. தாத்தா மாப்பிள்ளை கிட்ட சுந்தராபாய் விட்டலனோட பக்தர், அவளுக்கு விட்டலன் தவிர வேற எதுவுமே தெரியாது, அதனால என் பேத்திய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மன நிம்மதியோட ஊர் திரும்பினாரு. மாப்பிள்ளை வீட்டுல விட்டலனுக்கு ஒரு தனி சன்னிதானமே இருந்துச்சு. இத பார்த்த சுந்தராபாய் அப்படியே அங்கே உட்கார்ந்து தன்னை மறந்து விட்டலனை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. கட்டுன மாப்பிள்ளையோ ஒரு பெரும் விட்டல் பக்தன். சுந்தராபாயின் இனிமையான விட்டல் பக்தி பாடல்களை ரசித்தபடி யாரும் அவளை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சுந்தராபாயும் பூஜை அறை விட்டு வெளியவே வரல. அப்படியே வந்தா வீட்டுல உள்ள வேலைகளை செய்து முடிச்சிட்டு திரும்பவும் பூஜை அறைக்கே போய் விட்டலனை துதிப்பதும் ஆராதிப்பதுமாவே இருந்தாங்க. சுந்தராபாயோட தெய்வீக குரல்ல இருந்து வந்த விட்டலனோட துதிகளை கேட்டு அவங்க கணவர் மனசு லேசாச்சு. அவர் சாந்தமா காணப்பட்டார். தினம் தினம் சுந்தராபாயோட விட்டலன் துதிகளையும் அபங்கங்களையும் கேட்டு கேட்டு அவர் மனம் சுகபோகத்தை விட்டுட்டு ஆன்மீகத்துல ஐக்கியம் ஆயிடுச்சு. இப்படியே 3 நாட்கள் கடந்தது. சுந்தராபாய் ஒரு தனி உலகத்துல விட்டலனோடையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கணவரும் மற்ற குடும்பத்தார்கிட்ட அவளை அப்படியே விட்டுடுங்க, காலம் மாறும்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. 4ஆம் நாளும் விடிஞ்சது. நல்லா இருந்த சுந்தராபாயோட கணவர் திடீர்னு உயிரை விட்டுட்டாரு. குடும்பமே இடிஞ்சு போச்சு. சுந்தராபாயும் தான். யார் கண்டாங்க, என்ன பாக்கியம் கிடைச்சதோ அவருக்கு. கண்டிப்பா பகவான் திருவடியத்தான் சென்றடைஞ்சிருப்பாரு அந்த பாக்யவான். ஆனா வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சுந்தராபாய குத்தம் சொல்லி திட்டி தீர்த்துட்டாங்க. இந்த துக்க செய்தி தாத்தாவை சென்றடைஞ்சது. அவர் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஓடோடி வந்தாரு. மாப்பிள்ளைக்காக அழறதா இல்ல இளம் வயதிலேயே கைம்பெண்ணுங்கிற பட்டம் வாங்கிக்கிட்ட தன் பேத்திக்காக அழறதான்னு அவருக்கு தெரியல. உடனே பேத்தியை கூட்டிக்கிட்டு பண்டரிபுரத்துக்கு வந்துட்டாரு. சுந்தராபாய் தன் நிலைய உணரத்துக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் எப்போதும் போல பேசி அவங்க மனச காயப்படுத்தினாங்க. கலங்கி போயிட்டாங்க சுந்தராபாய். கணவன் இறந்து போயிட்டதையும் தன் நிலை இப்படி மாறி போனதையும் நினைச்சு மனமுடிஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் தாத்தாவான கணேஷ் ஷீர்சாகரும் உயிர் தோழியான பிக்குபாயும் தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல விட்டலன் மேல கொண்ட பக்தியினால துக்கத்திலிருந்து வெளியே வந்தாங்க சுந்தராபாய். விட்டல் மீது அதிகமான பக்தி செலுத்த வேண்டி சதா விட்டல் நாமம், விட்டல் தியானம், விட்டல் பஜனைன்னு தன் வாழ்க்கைய பகவானோட திருவடிகள்லயே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. இந்த பகுதியை இங்கேயே முடிச்சுக்கிட்டு அடுத்த பகுதியில சுந்தராபாயின் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் மற்றும் அவங்களோட வைராகியத்தை பத்தி தெளிவா கேட்கலாம். ஸ்ரீ சாய்நாத் மகாராஜின் அருளால் விளைந்த 3ஆம் பகுதி முற்றும். ஜெய் சாய்நாத்.